நாம் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும், நமக்கு திருப்தியாக வாழ்க்கை அமையணும் அப்படின்னா எல்லாருமே நிர்ணயம் செய்யப்பட்டு தான் பிறந்திருக்கோம், விதிக்கப்பட்டு தான் பிறந்திருக்கோம். அதை மாற்ற முடியுமா? அந்த ரகசியம் ஞானிகள் மட்டும்தான் தெரியும். நம்மளது ஞான மார்க்கம், சித்தருக்கு மேலே ஞான மார்க்கம். அதாவது நம்ம எந்த நட்சத்திரத்தில் பிறந்தோமோ அந்த நட்சத்திரத்துடைய அம்சம், அந்த அதிதேவதை நம்ம உடம்பில் கவசமாக இருக்கும், நம்மளுக்கு பாதுகாப்பாக இருக்கும். இப்போது புறா நட்சத்திரம்னு வச்சுங்களேன், புறா நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு அதிதேவதி சுக்கிரன். அப்போ அவங்க நாராயண பெருமாளையும் மகாலட்சுமி வழிபாடு செய்ய வேண்டும். அப்போ மகாலட்சுமி வந்து தானே பச்சை சட்டை, பெருமாளுக்கு வெண்பெட்டு இதை போட்டுக்கணும். சாண்டில் சோப் யூஸ் பண்ணிக்கணும், சாண்டில் சோப், சாண்டில் பவுடர் யூஸ் பண்ணிக்கணும். மகாலட்சுமியான சாண்டில் ஆயில் யூஸ் பண்ணிக்கணும். வில்லுத்தலையை நம்ம பூஜைக்கு வச்சுக்கணும். மகாலட்சுமி மகா மந்திரத்தையும் பெருமாளுடைய அஷ்ட ஐஸ்வர்ய மந்திரத்தை சொல்லிக்கொண்டு இருந்தால் அது உங்களுக்கு பலத்தை கொடுக்கும், பல மடங்கு உங்களுக்கு பலத்தை கொடுக்கும். சகல சௌபாக்கியம் பெறுக.